ஹாய் வியூவர்ஸ், உலகத்துல உள்ள மிகப்பெரிய 10 ராட்சச இயந்திரங்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம பயன்படுத்துற சாதாரண பேப்பரை செய்யறதுக்கு கூட ஃபுட்பால் கிரவுண்ட் அளவுக்கு மிகப்பெரிய இயந்திரங்கள் எல்லாம் இப்ப வந்துருச்சு. இந்த இயந்திரங்கள் எல்லாம் பார்த்து கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம தமிழ் கலட்டா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது பேப்பர் மிஷின். ஆரம்பத்துல எல்லாம் பேப்பர்களை செய்ய மர துகள்களையும் சில நார்களையும் இந்த மாதிரி தண்ணியில ஊற வச்சு இப்படி கையால பல மணி நேரம் தண்ணியில மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த தண்ணீரை இப்படி பலகைகள்ல வடிகட்டி இத காய வச்சுதான் பேப்பர்களை செஞ்சாங்க. ஆனா இப்போ ஒரு ஸ்விட்ச போட்டா இந்த மாதிரி ராட்சச இயந்திரங்களே பேப்பர்களை செஞ்சு கொடுத்துருது. இதுல ஜெர்மனி நிறுவனம் உருவாக்குன ஒய்ட்ங்கிற இந்த இயந்திரத்துடைய நீளம் 420 மீட்டர், அதாவது ஒரு மிகப்பெரிய ஆடம்பர கப்பலை விட பெருசு. இந்த மிஷினுடைய ஒரு பக்கத்துல மர துகள்களை கொட்டினா இந்த மிஷினுடைய எண்ட்ல பேப்பராவே வெளியில வந்துடும். அந்த அளவுக்கு இது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின். இந்த மிஷினால சின்ன டாய்லெட் பேப்பர்ல இருந்து இந்த ராட்சச பேப்பர் ரோல் வரைக்கும் செய்ய முடியும். ஒரு நாளைக்கு 70 டன் பேப்பர்களை கூட இந்த மிஷின் செய்யும். இந்த ஒரு மிஷினுக்குள்ள 40 வகையான வேலைகள் நடக்குது. இந்த மிஷின்ல பழைய பேப்பர்களை போட்டு ரீசைக்ளிங் பண்ணியும் புது பேப்பர்களை உருவாக்க முடியும். இந்த ஒரு மிஷினுடைய விலை $500 மில்லியன், அதாவது இந்திய மதிப்புக்கு 4755 கோடி ரூபாய். அடுத்தது ஸ்டீல் ரோலிங் மிஷின். ஸ்டீல் கம்பிகளை உருவாக்குறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல. ஸ்டீலோட ரா மெட்டீரியல்களை 1500 டிகிரி செல்சியஸ் வெப்பத்துல உருக்கி அதை ஸ்டீலா மாத்துவாங்க. ஸ்டீல்களை இந்த மாதிரி சின்ன கம்பில இருந்து பெரிய ஷீட்டுகளா கூட நம்ம பயன்படுத்துறோம். இதனால எல்லா அளவுகள்லயும் ஸ்டீல் கம்பிகளை செய்யறாங்க. 500 டன் ஸ்டீல கூட உருக்கி இந்த மாதிரி ஸ்டீல் பிளேட்டுகளை செய்யறாங்க. இந்த ஒரு மிஷினுக்குள்ள எத்தனை மோட்டார் இருக்குது பாருங்க. இதோட வெப்பத்தை கண்ட்ரோல் பண்றதுக்காக அதிகமான தண்ணீரும் இந்த மிஷினுக்கு தேவைப்படுது. அதிகமான வெப்பமும் அதிகமான தண்ணீரும் ஒரே நேரத்துல இந்த மிஷின்ல டிராவல் ஆகும். இந்த மிஷின்ல வேலை செய்யறதும் ரொம்பவும் ஆபத்தான விஷயம். ஒரு சின்ன நெருப்பு பொறி நம்ம மேல தெரிச்சா கூட நம்ம உடம்பே பொத்து போயிடும். இதனால இந்த மிஷின் ரன் ஆயிட்டு இருக்கும்போது இங்க உள்ள வேலையாட்களே இந்த மிஷினுக்கு பக்கத்துல போக பயப்படுவாங்க. அடுத்தது ரோட்டரி சிமெண்ட் மிஷின். சிமெண்ட்களை செய்யற மிஷின்ல இந்த மெட்டல் டியூபுகளே பயங்கர நீளமா இருக்கும். இது நம்ம இந்தியாவுல உள்ள தமிழ்நாட்டுல இருக்கிற ராம்கோ சிமெண்ட் ஃபேக்டரி தான். இந்த மிஷின் எவ்வளவு நீளமாவும் உயரமாவும் இருக்குது பாருங்க. இந்த கம்ப்யூட்டர் ரூம்ல இருந்து தான் இந்த மிஷினை ஆபரேட் பண்றாங்க. மத்த மிஷின்கள் மாதிரி சும்மா ஆன் ஆஃப் எல்லாம் இந்த மிஷினை பண்ண முடியாது. சென்டர் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து இந்த மிஷினுடைய எல்லா விஷயங்களையும் ப்ராப்பரா கண்காணிச்சு ராம்கோ சிமெண்ட்டை உருவாக்குறாங்க. ஒரு நாளைக்கு 5000 டன் சிமெண்ட் கூட இந்த ஃபேக்டரியால செய்ய முடியும். இதுக்கான பவர் ரூமே ஒரு கிரவுண்ட் அளவுக்கு செம்ம பெருசா இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த மிஷினை ஆபரேட் பண்றதுக்கு அதிகமான பவர் தேவை. இங்க பாக்குறதுக்கு பிரிட்ஜ் மாதிரி போற இந்த கம்பிகளுக்குள்ள இந்த மிஷினுக்கான பவர் கேபிள்ஸ் தான் போகுது. இந்த மிஷின்களுடைய டேட்டாஸை ஸ்டோர் பண்றதுக்காக ஒரு சர்வர் ஸ்டேஷனே வச்சிருக்காங்க. ஒரு சிமெண்ட்டை செய்யறதுக்கு ஏகப்பட்ட ப்ராசஸ்களை தாண்டி பல மணி நேரம் கழிச்சுதான் இந்த சிமெண்ட்டுகள் பேக்கிங் செஷனுக்கே வருது. அடுத்தது இண்டஸ்ட்ரியல் கார் ஷ்ரெட்டர்ஸ். பழைய கார்களை ஸ்கிராப்பா மாத்துறதுக்காகவே இந்த ஷ்ரெட்டர்ஸ் மிஷின்களை உருவாக்குறாங்க. ஆரம்பத்துல இத கார் ஹீட்டிங் மிஷின்னு கூட சொன்னாங்க. இந்த மிஷின்கள்லயே பிரிட்டன்ல இருக்கிற டேனிலி லேக்ஸ் ஷ்ரெட்டர்ஸ் மிஷின் தான் ரொம்ப பெரிய மிஷின். ஒரு 5 மாடி கட்டிட அளவுக்கு இது பயங்கர பெருசா இருக்கும். ஒரு மணி நேரத்துக்கு 350 டன் வெயிட் உள்ள கார்களை இது உடைச்சு நச்சு ஸ்கிராப்பா மாத்துது. இந்த மிஷினோட ஒரு பகுதி இரும்பு பொருட்களை சின்ன சின்ன பீஸுகளா மாத்தி ஹீட்டிங் மிஷினுக்கு அனுப்புது. இந்த ஹீட்டிங் செக்ஷன்ல இந்த எல்லா ஸ்கிராப்புகளையும் இந்த பெரிய பக்கெட்டுக்குள்ள போட்டு மூடி அதிக டெம்பரேச்சர்ல ஹீட் பண்றாங்க. இந்த ஹீட்டிங் ப்ராசஸ பாருங்களேன். திருவிழாக்கள்ல பட்டாசுகள் வெடிக்கிற மாதிரி வெடிச்சு சிதறும். ஏன்னா எல்லா விதமான ஸ்கிராப்புகளும் ஒன்னா போட்டு ஹீட் பண்றதுனால இந்த மாதிரி வெடிச்சு சிதறுது. இதனாலேயே இங்க வேலை பார்க்கிற தொழிலாளர்களுக்கு நெருப்பு துகள்கள் பட்டாலும் எதுவுமே ஆகாத ஃபயர் ப்ரூஃப் டிரெஸ்களை கொடுத்திருக்காங்க. இந்த எல்லா ஸ்கிராப்புகளையும் மொத்தமா உருக்கி இந்த மாதிரி இரும்பு பார்களா மாத்திடுறாங்க. உடைஞ்சு போய் குப்பையா வர கார்களையும் ஸ்கிராப் பொருட்களையும் இப்படி ஸ்ட்ராங்கான கம்பிகளா மாத்திடுறாங்க. அடுத்தது ஆட்டோமோட்டிவ் ஸ்டாம்பிங் பிரஸஸ். ஒவ்வொரு காரும் ஒரு சாதாரண ஸ்டீல் பிளேட்ல இருந்து தான் முதல்ல உருவாக ஆரம்பிக்குது. வெறும் ஸ்டீல் ஷீட்டுகளை இந்த மிஷினுக்குள்ள அனுப்பி ஒரே பிரஸ்ல காருக்கான உதிரி பாகங்களை செஞ்சிடுறாங்க. சைனாவுல இருக்கிற சில இன்ஜினியரிங்ஸ்ங்கிற இந்த நிறுவனம் சின்ன கார்ல இருந்து பெரிய லாரிகளுக்கு வரைக்கும் தேவையான உதிரி பாகங்களை செஞ்சு கொடுக்கறாங்க. இந்த மிஷின் ஒரு 3 மாடி பில்டிங் அளவுக்கு பெருசா இருக்கும். ஒரே டைம்ல 1000 டன்னுக்கும் அதிகமான அழுத்தத்தை கொடுத்து சாதாரண ஸ்டீல் ஷீட்டுகளை இப்படி சூப்பரான உதிரி பாகங்களா மாத்துது. இதே ஃபேக்டரியில மிகப்பெரிய லேசர் கட்டிங் ஷேப்பிங் மிஷினும் வச்சிருக்காங்க. இந்த மிஷின் மூலமா வாகனங்களோட இன்ஜின் கேஸ்களையே செய்றாங்க. இந்த மிஷினுக்கான டைன்னு சொல்ற அச்சுகளை செய்யறதுக்கு தான் அதிகமா செலவாகுது. கார்களுக்கான புது புது அப்டேட்களை கம்ப்யூட்டர் டிசைனர்ஸ் இந்த நிறுவனத்துல அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. இதுல புதுசா ஒரு சின்ன ஹோலை சேர்க்கணும்னா கூட இந்த மிஷினோட டையையே புதுசா மாத்தணும். இந்த ஒரு நிறுவனத்துல மட்டும் 40க்கும் அதிகமான வாகனங்களுடைய உதிரி பாகங்களை செய்றாங்க. அடுத்தது காம்போசைட் ஆட்டோகிளேவ்ஸ். கார்களுக்கான உதிரி பாகங்களை செய்யற மாதிரி விமானங்களுடைய உதிரி பாகங்கள்
பாகங்களை ஈஸியா செய்ய முடியாது. ஏன்னா காரோடைய உதிரி பாகங்கள் எல்லாம் வெயிட்டாவும் ஸ்ட்ராங்காவும் இருக்கும். ஆனா விமானங்களுடைய உதிரி பாகங்கள் வெயிட்லெஸ்ஸாவும் ஸ்ட்ராங்காவும் இருக்கணும். வெயிட்லெஸ்ஸா இருந்தாதான் விமானங்களால நல்லா பறக்க முடியும். இதனால கார்பன் ஃபைபரையும் பாலிமரையும் வச்சுதான் ஃபிளைட்டுக்கான உதிரி பாகங்களை செய்றாங்க. இதுக்கு தான் இந்த காம்போசைட் ஆட்டோகிளேவ்ஸ் மிஷின்களை பயன்படுத்துறாங்க. இது விமானத்தோட சென்டர் பாடியை செய்யறதுக்கு அதிகமான பிரஷர்லயும் ஹீட்லயும் கார்பன் ஃபைபர்களை மெல்ட் பண்ணி விமானத்தோட சென்டர் பாடியை செய்யுது. இந்த மிஷின்கள் எல்லாமே பயங்கர பெருசா இருக்கும். இந்த மிஷினுக்குள்ள நைட்ரஜன், நேச்சுரல் கேஸ், வாட்டர் எல்லாம் அதிக பிரஷர்ல உள்ள போகும். போயிங் விமான நிறுவனம் தான் இதுல மிகப்பெரிய மிஷின்களை வச்சிருக்காங்க. அடுத்தது ஷிப்யார்ட் கேண்ட்ரி கிரேன்ஸ். ஹார்பர் பக்கத்துல போனாலே இந்த கிரேன்கள் தான் நமக்கு வெளியில தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு இதுங்க எல்லாமே ரொம்ப பெருசு. கண்டெய்னர்களை கப்பல்ல ஏத்துறதுல இருந்து கப்பலுடைய உதிரி பாகங்கள் வரைக்கும் இந்த கிரேன்களை வச்சுதான் தூக்க முடியும். சைனா ஹார்பர்லயும் சவுத் கொரியா ஹார்பர்கள்லயும் தான் அல்ட்ரா லார்ஜ் கிரேன்கள் எல்லாம் பயன்படுத்துறாங்க. சாம்சங் நிறுவனம் சவுத் கொரியால 20,000 டன் வெயிட் தூக்குற கிரேன்களை கூட வச்சிருக்காங்க. இந்த ராட்சச கிரேன்கள் தான் ஹார்பர்ல லோடிங் அண்ட் அன்லோடிங் வேலைகளை செய்யுது. இந்த கிரேன்கள் இல்லனா ஹார்பரே இயங்காது. இதோட ஆபரேட்டர்கள் இந்த கிரேனுக்கு மேல இருக்கிற இந்த கண்ணாடி கேபின்குள்ள இருந்து தான் இந்த கிரேன்களை ஆபரேட் பண்றாங்க. அடுத்தது ஸ்ப்ரிங் ரோலிங் மிஷின். சின்ன பேனால இருந்து பெரிய வாகனங்கள் வரைக்கும் நிறைய விஷயங்களுக்கு இந்த ஸ்ப்ரிங்குகளை பயன்படுத்துறாங்க. 1500 காலங்கள்ல இருந்தே மனிதர்கள் ஸ்ப்ரிங்குகளை பயன்படுத்துறாங்க. ஸ்ப்ரிங்குகளுக்குன்னு ஒரு பெரிய மேக்ஸ் கால்குலேஷனே இருக்குது. இப்போ இத கால்குலேட் பண்றதுக்கு சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் வந்துடுச்சு. ஒரு ஸ்ப்ரிங் எந்த சைஸ்ல இருக்கணும், எவ்வளவு திக்னஸ்ல இருக்கணும், எந்த அளவுக்கு ஜம்ப் ஆகணும்னு நிறைய வகையான கால்குலேஷன்ஸ் இருக்குது. முக்கியமான இடங்கள்ல இந்த ஸ்ப்ரிங்ஸை பயன்படுத்தும் போது இதோட வெயிட்ட கூட துல்லியமா பார்ப்பாங்க. கொஞ்சம் வெயிட் கூடுனாலும் இதோட வெயிட்ட கரெக்டான அளவுக்கு குறைச்சிட்டு தான் பயன்படுத்துவாங்க. இதுல இந்த ராட்சச ஸ்ப்ரிங்குகளை செய்யறது தான் ரொம்பவே கஷ்டம். என்னதான் மிஷின்கள் எல்லாம் வந்துட்டாலும் அதிகமான வெப்பத்துல இவ்வளவு பெரிய ஸ்ப்ரிங்குகளை கரெக்டா ரொட்டேட் பண்ணி சரியான வெயிட்ல செய்யறது ரொம்பவே கஷ்டம். இதே மாதிரி இந்த ஹைட்ராலிக் ஃபாரிங் பிரஸ் மிஷின்களும் ரொம்பவே பெருசா இருக்கும். அதிகமான ஹீட்ல இருக்கிற மெட்டல்களை இது இப்படி ஹைட்ராலிக் பிரஸ் மூலமா அழுத்தத்தை கொடுத்து தேவையான வடிவங்களுக்கு இந்த இரும்புகளை மாத்தும். சைனா தான் இதுலயும் மிகப்பெரிய மிஷின்கள் எல்லாம் வச்சிருக்காங்க. மிகப்பெரிய ராட்சச வீல்களை கூட இந்த ஒரு மிஷினை வச்சு செய்ய முடியும். அதிக வெப்பத்துல இதுக்கு அழுத்தத்தை கொடுக்கும் போது சில நேரங்கள்ல இதுல வைக்கிற பொருட்கள் வெடிக்க கூட செய்யுமா. இதனால வேலை ஆட்கள் கூட இந்த மிஷின்கள் ரன் ஆகும் போது இதுக்கு பக்கத்துல வரதில்ல. அடுத்தது பைண்டிங் மிஷின். நம்ம ஊர்கள்ல எல்லாம் சணல் கயிர்களை பின்றத பார்த்திருப்பீங்க. இதோட அடுத்த வெர்ஷன் தான் இந்த பைண்டிங் மிஷின். நூல்கள்ல இருந்து பெரிய கம்பிகள் வரைக்கும் நிறைய விஷயங்களுக்கு இந்த பைண்டிங் மிஷினை பயன்படுத்துறாங்க. மிகப்பெரிய பைண்டிங் மிஷின்கள் எல்லாம் கூட இருக்குது. ஒரே டைம்ல 600க்கும் அதிகமான சுற்றுகளை கூட இந்த மிஷின்கள் சுத்துது. இதனால சின்ன நூல்களை வச்சு கூட ஸ்ட்ராங்கான ரோப்புகளை ஈஸியா உருவாக்குறாங்க. மனிதர்கள் கைகளால இந்த மாதிரி சுத்துறது ரொம்பவே கஷ்டம். ஆனா இந்த மிஷின்கள் ரொம்பவும் வேகமா ஒரு நிமிஷத்துக்கு 2000 சுற்றுகளுக்கு மேல சுத்துது. நம்ம கடைசியா பார்க்க போறது ஜெயிண்ட் வாட்டர் டேங்க். பிளாஸ்டிக் வாட்டர் டேங்குகளை இன்னைக்கு உலகம் முழுக்க எல்லா இடங்கள்லயும் பயன்படுத்துறாங்க. பிளாஸ்டிக் டேங்குகள் வரதுக்கு முன்னாடி மரக்கட்டை டேங்குகள் தான் மனிதர்கள் அதிகமா பயன்படுத்தினாங்க. பிளாஸ்டிக் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ராட்சச டேங்குகள் எல்லாம் உருவாக்க ஆரம்பிச்சாங்க. இந்த டேங்குகளுக்கான மோல்டுகளை செய்யறது தான் ரொம்பவே கஷ்டம். இந்த பெரிய மோல்டுகளை செஞ்சுட்டா அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் டேங்குகளை ஈஸியா செய்யலாம். இந்த மோல்டுக்குள்ள ஒரு சின்ன டஸ்டோ சின்ன பொருட்களோ கிடந்தா கூட அது ஃபைனலா வர பிளாஸ்டிக் டேங்க்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். இதனால இத நல்லா கிளீன் பண்ணிட்டு இதுக்குள்ள பாலிஎத்திலீன் துகள்களை கொட்டி இந்த பிளாஸ்டிக் டேங்குகளை செய்றாங்க. டேங்குகளை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் இதுல ஏதாவது லீக்கேஜ்கள் இருக்குதான்னு ஹேர் பிரஷரை வச்சு செக் பண்றாங்க. லீக்கேஜ் இல்லாத டேங்குகளை சேல்ஸ்க்கு அனுப்பிடுறாங்க. ஓகே வியூவர்ஸ், நீங்க யாரெல்லாம் உங்க வீட்ல இந்த மாதிரி பிளாஸ்டிக் டேங்குகளை பயன்படுத்துறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.